வாட்ஸ்அப்ல பல விதமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் எல்லாத்தையுமே கவர் பண்ணோம் அப்படின்னா நிறைய வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு, டிப்ஸ் இருக்கு, ட்ரிக்ஸ் இருக்கு, ஹேக்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ அதனால இந்த வீடியோல கொஞ்சமா பார்த்துட்டு மீதி எல்லாத்தையுமே அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஈஸ்கி தாட். ஸோ என்னுடைய சிந்தனைகள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லோருக்கும் வாட்ஸ்அப்ல ரீசெண்டா தான் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. இந்த ரியாக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலையும் சரி, ஃபேஸ்புக்லயும் சரி ரொம்ப ஃபேமஸ். ஏன் அப்படின்னு எனக்கும் தெரியல. பட் போஸ்ட்டுக்கு ரியாக்ட் பண்றது அது ஓகே அப்படிங்கலாம். சேட்டுக்குலாம் ரியாக்ட் பண்றது ஏன்டா கொண்டு வந்தீங்க? நிறைய பேர் சேட்டே பண்ண முடியாங்க, ரியாக்ட் மட்டும் பண்ணி விட்டுட்டு போயிருந்தாங்க. என்ன நான் சொல்றது, உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எனவே இந்த ரியாக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கு. பட் இந்த ரியாக்ஷன்ஸ்ல ஏதாவது நீங்க மாத்தி சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி. அதை ரிமூவும் பண்ணிக்க முடியும், அதே நேரத்தில் நீங்க சேஞ்சும் பண்ணிக்க முடியும். அஃப்கோர்ஸ் நீங்க யாருக்காவது ரியாக்ஷன் பண்றீங்க, ஹார்ட்டுக்கு பதிலாக உங்களுக்கு கை சிம்பிள் அனுப்பிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோமே, அகைன் நீங்க லாங் ப்ரெஸ் பண்ணி அதை ஹார்ட் சிம்பிளா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்ல வேற ஒரு ரியாக்ஷனா பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்ல அதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை லாங் ப்ரெஸ், அந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, அதை ஒரு டச் பண்ணீங்கன்னா உங்களுடைய நேம் காட்டி உங்களுடைய ரியாக்ஷன் வந்து காட்டும் இல்லையா? ஸோ அந்த ரியாக்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரிமூவ் ஆயிடும். சிம்பிள். வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் வருது. அந்த வாய்ஸ் ரெக்கார்டை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த நேரம் வேற ஒருத்தவங்களுக்கு சேட் பண்ணிட்டான். அது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ அதை பார்க்கறதுக்கு நீங்க போகும்போதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் கட் ஆயிரும். அப்ப இது எப்படா கேட்கறது, நான் அதை போய் பார்த்தா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணி இருந்துச்சு அப்படின்னா பயப்படாதீங்க. வாட்ஸ்அப் அப்டேட்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அப்டேட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டர் கேட்டுட்டு இருக்கீங்க, சப்போஸ் வேற யாராவது சேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் ஆன் பண்ணி விட்டுட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டாப் பார்ல பார்த்தீங்க அப்படின்னா அது ப்ளே ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டர் கேட்டுக்கிட்டே வேற ஒருத்தருக்கு வந்து சேட்டும் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு மூச்சு திணறிடும். ஏன் அப்படின்னா சப்போஸ் அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் பண்ணுறதை நம்ம நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா அது சென்ட் ஆயிரும் இல்லையா? ஸோ 5 நிமிஷத்துக்கு நம்ம விடாமல் வந்து பேச வேண்டியது இருக்கும். பட் இப்போ எடிட்டிங் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் 5 நிமிஷத்துக்கு மேலே, இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட வந்து யாராவது உனக்கு எப்படி லவ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு வாட்ஸ்அப்பில் கேட்டாங்க அப்படின்னா நான் 5 நிமிஷத்துக்கு விடாமல் சொல்ல முடியும். காரணம் என்னன்னா எனக்கு எனர்ஜி இருக்குன்னு கிடையாது. ஸோ சூப்பரான ஒரு எடிட்டிங் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க போச்சுலேயே உங்களுக்கு இலக்கிது அப்படின்னா ஜஸ்ட் அதை பாஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் ரெஸ்யூம் பண்ணி. ஸோ இது சூப்பரான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். என்ன நிறைய வளவலன்னு பேசுகிறவங்க 10 நிமிஷம் 15 நிமிஷம்னு அனுப்புவாங்க. அதை நம்ம கேட்கறதுக்கு தான் எப்படி கேட்க போகிறோம் அப்படின்னு தெரியல. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், நான் வாய்ஸ் ரெக்கார்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து வேற ஒருத்தங்க சேட் பண்ணியிருக்காங்க, இதை பாதியில் நிப்பாட்டிட்டு எப்படி அவங்களுக்கு நான் சேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்து அகைன் ப்ளே பண்ணி நீங்கள் வந்து வாய்ஸ் ரெக்கார்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவுமே சூப்பரான ஆப்ஷன். வாட்ஸ்அப்ல பிரைவசி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோவாக இருக்கட்டும், அதாவது ப்ரொஃபைல் பிக்சராக இருக்கட்டும், லாஸ்ட் சீனாக இருக்கட்டும், இதுக்கு ஒரு தனி பிரைவசியை கொண்டு வந்துட்டாங்க. தனி பிரைவசின்னு இல்லை, ஆல்ரெடி ஸ்டேட்டஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மை கான்டாக்ட் எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவசி இருக்கு இல்லையா? ஸோ இந்த பிரைவசியையே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சருக்கும் லாஸ்ட் சீனுக்கும் கொண்டு வந்துட்டாங்க. வேற லெவலுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இதுதான் தேவை. யாருக்காவது ஒருத்தருக்கு நான் ஹைட் பண்ணி வைக்கணும், அது எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்துருச்சு. செக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. வரல அப்படின்னா அப்டேட் பண்ணுங்க, தானாகவே வந்துடும். குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட மெசேஜ்லாம் அனுப்பி எல்லாருமே கடுப்பேற்றுவாங்க இல்லையா? ஸோ இந்த இதை ஒரு குரூப் அட்மினாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் தடுக்க முடியும். அஃப்கோர்ஸ் இப்போ நான் வந்து ஒரு பிளட் குரூப்பில் பார்த்தீங்க, பிளட் டொனேட் பண்ணுற குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறேன் சரியா? ஸோ அதில் வந்து யாராவது வேற ஒரு போஸ்ட்டை வந்து சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது மற்றவங்களுக்கு பிடிக்காது இல்லையா? இதை குரூப் அட்மின் மேனேஜ் பண்ணுறதுக்காகவே குரூப் அட்மினுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். என்ன அப்படின்னா நான் ஒரு குரூப் அட்மினாக இருக்கேன், நீங்கள் ஏதாவது மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மெசேஜை நான் எல்லாருக்குமே தெரியாத மாதிரி டிலீட் பண்ணிக்க முடியும். அஃப்கோர்ஸ் எனக்கு பவர் உண்டு. உங்களுடைய மெசேஜுமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா delete for everyone அப்படிங்கிறத கொடுக்க முடியும். ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லணும். நிறைய குரூப்லாம் நிறைய தேவையில்லாத மெசேஜ்கள் பார்த்தீங்க அப்படின்னா தவிர்க்கப்படும். குரூப் அட்மின் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் மட்டுமே. இந்த குரூப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பவர் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க? இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 256 பேர் தான் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா? ஸோ அதை வந்து தவிடுபடியாக உடச்சி டபுளப்பாக வச்சுக்கோ. ஸோ 512 பேர் உங்களுக்கு குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண வச்சுக்க முடியும். கம்மி தான், வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் கம்மி தான். ஏன் அப்படின்னா டெலகிராமில் வந்து இருக்கிறத கம்பேர் பண்ணால் இது கம்மி தான். ஏன் டெலகிராமோட இது கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அஃப்கோர்ஸ் டெலகிராமை விட வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறவங்க தான் அதிகம். அண்ட் ஒரு குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப அதிகம். அப்படிங்கிற மோஸ்ட்டில் வாட்ஸ்அப்பில் கொடுக்கலாமே.
அண்ட் இந்த குரூப்னு சொல்லும் போதுல தான் இன்னொன்று ஞாபகம் வருது. இந்த குரூப்புக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மை கான்டாக்ட் எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிற அந்த ப்ரைவசி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவன் என்ன குரூப்பில் ஜாயின் பண்ண விடலாம், இவன் என்ன குரூப்பில் ஜாயின் பண்ண விடக்கூடாது அப்படின்னு நீங்கள் தெளிவாக ஒவ்வொருத்தரை குறிப்பிட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன வந்து குரூப்பில் ஜாயின் பண்ண வச்சுக்க முடியும், இல்லை நோபடி யாருமே என்ன குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அதை தவிர்ப்படியாக ஆகி இவன் என்ன ஜாயின் பண்ணி விடலாம், இவன் என்ன ஜாயின் பண்ணி விடக்கூடாது அப்படின்னு வச்சுக்கலாம். தக்காளி சூப்பர் ஆப்ஷன். ஃபைனலாக வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 100 MB இருந்து 2 GB வரைக்கும் நீங்கள் ஃபைல் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஆப்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. அஃப்கோர்ஸ் நல்ல ஆப்ஷன் தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்லேயுமே இந்த சேனல்லாம் கொண்டு வர போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதை இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போதுல வாட்ஸ்அப்பும் ஒரு தரங்கட்ட ஒரு இதாக மாறிடுமோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா டெலகிராம் ஒரு நல்ல சேட் ஆப்ஷன், ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். பட் அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூவி டவுன்லோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரம் வாட்ஸ்அப்லேயும் கம்மிங் சூன். ஓகே, 2 GB ஃபைல்லாம் சென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது என்னைக்கு சென்ட் ஆகி முடிக்கும் அப்படிலாம் நமக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போது உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி அதில் டாக்குமெண்ட்ஸை ஏதாவது ஒன்று சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் எவ்வளோ சைஸில் இருக்குது, எவ்வளோ நேரத்தில் சென்ட் ஆகி முடிக்கும் அப்படிங்கிற ETA டைமோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே காட்டுது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஜூம் கால் அப்புறம் கூகுள் மீட் இது எல்லாத்துக்குமே போட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பும் கலா இறங்கிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா குரூப் காலோட அந்த லென்த்தை பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கூட்டிக்கிட்டே போகிறாங்க. ஸோ 8 பேர் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 32 பேர் வரைக்கும் ஒரே வீடியோ காலில் கனெக்ட் ஆகிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்குறோம். எனிவே இதுக்கப்புறமா வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேசுறதுக்கு இன்னுமே மிச்சம் இருக்குது. பட் அது எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அடுத்த வீடியோவில் மீதி இருக்கிற ஃபீச்சர்ஸ், மீதி இருக்கிற டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாத்தையுமே பார்க்கலாம். அதுவரை உங்களை நம்ம வந்து விடுகிறது இருங்க, ஷேர் பண்ணி விட்ருங்க, தம்ஸ் அப் பண்ணிடுங்க, புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பாய் பாய் பாய்.